வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக இருக்கு. நடிகர் விஜய் இன்னைக்கு கட்சியை பேரை தன்னுடைய கட்சியினுடைய பேரை அறிவிச்சார். ஆங்கிலத்தில் ஷார்ட்கட்டா டிவிகே, தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய் கழகம், தளபதி வெற்றி கழகம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஷார்ட்ல ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சமயத்தில் டிவிகே, தமிழ்ல தமிழக வெற்றி கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆரம்பமே சாதி, மதம், இனம், பேதம், மொழி எல்லாத்துக்குமே சாட்டையடியான ஒரு வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. கட்டாயமாக நான் தேர்தல் நேரத்தில் அரசியல்ல என்னுடைய பிரவேசத்தை காட்டுவேன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு பக்கமும் சொல்லிட்டு இருந்தேன். சில பேர் மாதிரி வயசான பின்னாடி கட்சியை தொடங்குறது, மற்றபடி இன்கம் டேக்ஸ் வருதுப்பா தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக கட்சியை தொடங்குறது. வருவேன், எப்போ வருவேன், ஆனால் கரெக்டாக வருவேன், சரியா வருவேன், கரெக்டா வருவேன். இந்த மாதிரிலாம் மெழுகு பூசணை போன்ற மற்றபடி மிளகா அரைச்ச மாதிரிலாம் இல்லாம பீக் அவர் கரெக்ட். இன்னைக்கும் 150 கோடி 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் தன்னுடைய மார்க்கெட் நிலையாக இருக்கும் போதே, அதாவது உதயநிதி ஸ்டாலினை போல அப்படின்னு கூட நம்ம பகிரங்கமாக சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, தன்னுடைய மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மாமன்னன் படத்துக்கு பின்னாடி அவர் எந்த நேரத்திலும் நடிக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களால் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாங்க. ஆனா அவர் நான் அரசியலுக்கு தான் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு முழுக்க போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் பண்ண. அதன் அடிப்படையில இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பகிரங்கமான ஒரு தகவல் தான். பீக்கவர், அதாவது தன்னுடைய ஒரு விஷயம் கரெக்டா இருக்கக்கூடிய சமயத்துல தான் ஒரு வெற்றி நாயகனாவே, மார்க்கெட் இழக்காத ஒரு நாயகனாக இருக்க அதே நினைப்பாடா அந்த நேரத்துல வந்திருக்காரு என்று உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இதுல தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, மற்றபடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, மற்றபடி தன்னுடைய சில நிலைப்பாட்டின் வெற்றியை காண்பதற்கு சுயநலமாக போக்கு அப்படிங்கிற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. அதாவது ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றபடி சாதி மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியலா இருக்கக்கூடிய செயல்படாமல் இருக்கின்றார்கள், மற்றபடி தன்னலம் இல்லாமல் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பக்க அறிக்கை விட்டுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய். அதன் அடிப்படையில் இன்னைக்கு கட்சி பெயரை அறிவிச்சாச்சு. 2024 நாடாளுமன்றத்தில் கட்டாயமாக போட்டியிட மாட்டோம், ஆனா 2026 கட்டாயமாக போட்டியிடும். அது வரைக்கும் எப்படியெல்லாம் தன்னுடைய தொண்டர்களை சரிகட்ட முடியுமோ, மற்றபடி எந்த அளவுக்கு அவர்கள் பயிற்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு 2024 சரியாக நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமா ஒரு தகவலாகவும் போயிட்டு. பொதுவாகவே இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடையாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் இருக்கு. இப்போதைக்கு ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல திமுக அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பின்னால எந்த கட்சியுமே கிடையாது. எடுத்து பாருங்க, அதிமுக நாளா உடஞ்சு கிடக்கு. இன்னைக்கு பாஜக மீடியேட்டர் மாதிரி பேசிட்டு இருக்கு. ஒன்னா சேருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், அமலாக்கத்துறையா, இன்கம் டாக்ஸ் ரைடா, ஆமா நாங்களாம் கூட்டணிக்கு வருவோம். அந்த கான்செப்ட் அப்படி ஒரு சூழல். மற்றபடி காங்கிரஸ் என்னைக்குமே ஒரு தேசிய கட்சியா இருந்தாலுமே கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க என்னைக்கு திராவிட திமுக அன்னைக்கே காங்கிரஸ் அவுட். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட்டணி கான்செப்ட் தான். மற்றபடி விசிகே சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஓகே, மற்றபடி பெரிய விஷயமா சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான். ஆக பாஜகவுக்கு மற்றபடி சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் எதிரடியான ஒரு கட்சியாத்தான் நம்ம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இவருடைய ஒரு கொள்கையின் வெளிப்பாடு அப்படிங்கிறப்ப உண்மையிலே சாதி மதம் பேதமற்ற விஷயங்களே உண்மையை பாஜகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒரு விஷயம் எல்லா கட்சிக்கும் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நிறைய
கட்சியினுடைய ஒரு கொள்கையெல்லாம் வந்து எழுதணும். கட்சியினுடைய பெயரை ஆரம்பிக்கிறதுக்கே வந்து 4 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு முகூர்த்த நாளில் ஜோதிடர் சொல்படி கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கு முகூர்த்த நாள் 2/2/2024 வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள். இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. கட்சி பேரை அறிவிச்சிட்டார், தமிழக வெற்றி கழகம். இதுல வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சேர்க்கல. ஆனா பெரியார், காமராஜர், அம்பேத்கரை பத்தி நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லக்கூடிய சமயத்துல கட்டாயமாக வந்து அதே நேரத்தில் தமிழனை பத்தி அவர் தமிழகத்தை பத்தி பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம், தமிழன் அப்படிங்கிற வார்த்தையோ மற்றபடி வந்து திராவிடன் அப்படிங்கிற கான்செப்டை பேசாம தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை பத்தி பேசியிருக்கிறார். மற்றபடி வந்து இது மிகப்பெரிய ஒரு தேசிய அளவுக்கு பரவக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும் போதுல கட்டாயமா அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு இல்லையா. தேசிய அளவுக்கு பரவுது அப்படிங்கிறது பிற்காலத்துல பார்த்துக்கலாம். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தருணம் இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ரஜினிகாந்த் வந்து வரேன்னு சொன்னார், வரல. கமல் வரமாட்டேன்னு சொன்னார், வந்துட்டாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்டவர் வெற்றிடம் இருக்கு அப்படின்னா அந்த வெற்றிடத்தை அவர் பூர்த்தி செய்தாரா? இல்லை. ஆனா அந்த வெற்றிடம் இன்னைக்கு இருக்குது. ரஜினிகாந்த் அன்னைக்கு சொன்னார் பாத்தீங்களா, அன்னைக்கு சொன்ன நேரத்துல கட்டாயமா வந்து ஒரு வெற்றிடம் கட்டாயமா வந்து இருக்கு. இல்லை அதை மாற்றுக்கு. ஏன்னா அன்னைக்கு அதிமுக நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. திமுக அடுத்தது பின்னால் ஏகப்பட்ட வெற்றிடங்கள் இருக்கு. அதனால வந்து அதற்கு ஈக்குவலா அதை நிரப்பக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான விஷயமா தெரியுது. ஏன்னு அவர் அரசியல் இது சினிமாவில் இருக்கிறப்ப ஏகப்பட்ட எதிர்ப்புகளை பார்த்தார். இந்த சர்க்கார் சம்பந்தப்பட்ட விஷயம், மெர்சல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன் மாஸ்டர்ல கூட ஏகப்பட்ட ஒரு அரசியல் குறுக்கீடுகள். இப்ப சமீபத்துல வந்த சில படங்கள் எல்லாமே கூட அவருக்கு எல்லாமே வந்து அரசியல் செல்வாக்கை வந்து அவருக்கு தூக்கி நிறுத்தி தூக்கி காட்டுச்சு. அதான் பகிரங்கமான ஒண்ணு. அப்பவே வந்து அவர் சொல்லுவார், கட்டாயமாக நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு. வருவேன் என்ற ஒன்று சொல்லி கட்டாயமாக வந்து தன்னுடைய மார்க்கெட் இருக்கக்கூடிய சூழலே வந்தார். அதை வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லலாம். அவர் வந்து பின்புலத்தோட வந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆனா நடிகர் விஜய் அப்படி இல்லை, தன்பலத்தோடு வந்திருக்கிறார். பின்புலத்தோடு வந்ததுக்கு தன்பலத்தோடு வந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பின்புலத்தோடு வரக்கூடிய சமயத்தை கட்டாயமா அவர் ஜம்ப் ஆயிடலாம். உதயநிதி ஸ்டாலின் வந்து பாருங்க, டக்குன்னு எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சர் ஆனார், அடுத்து துணை முதல்வர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டாயம் திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தன்பலத்தின் வெளிப்பாடாக தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்டாயமா வந்து அவர் நிறைய கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. ஏன்னா 2020 இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு, 2 சில்லறை இருக்கு. அப்படிங்கும் போதுல கட்டாயமா 2024, 25, 26 கட்டாயமா ஒரு 2.5 வருஷத்துக்கு மேல கட்டாயமா இருக்கு. அப்ப வந்து அதன் அடிப்படையில அவரோட உழைப்பு வந்து நிறைய தேவைப்படுது. அது எந்த அளவுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்படுவார் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா அவர் பப்ளிக்கான ஃபிகர் தான். அண்ணாமலை போன்று மற்றபடி வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. எதுலையுமே ஓப்பன் டாக்கா பேசக்கூடிய நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். பாருங்க, எதுலையும் ஓப்பன் டாக்கா பேசுவாங்க. ஆமா, ஒப்பம் விட்டு படமா அது அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்க. அதே வந்து மிகப்பெரிய ஒரு செருப்படியான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கக்கூடிய சூழல். அதே மாதிரிதான் மெர்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, மற்றபடி வந்து மாஸ்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, மற்றபடி சர்க்கார் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனையும் சரி, ரொம்ப தெளிவாகவும் கரெக்டாகவும் அழகாகவும் யாரையும் தேடாத ஒரு விஷயத்துல கரெக்டா நம்ம தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து நடிகர் விஜய் வெளிப்படுத்தினார். அதன் அடிப்படையில வந்து யாருடைய ஒரு தழுவலும் இல்லாமல் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கு. அதன் அடிப்படையில வந்து இளைய தளபதி, ஆமா, முதல்ல வந்து யாவுன்னா தளபதி அப்படின்னா ரஜினியை தான் குறிக்கும். ஏன்னா தளபதிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரஜினிக்கு தான் பொருத்தம். மணிரத்னம் எடுத்த தளபதிங்கிற ஒரு படம், அது அடிப்படையில் அது பின்னால் அப்படியே வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து அது ஒட்டப்பட்டது. அது பின்னால தளபதினா மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்து அவர் ரஜினியை மறந்தாங்க. அப்புறம் பின்னால் வந்து இளைய தளபதி அப்படிங்கிற பேர் வந்து விஜய்க்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அது ஒட்டப்பட்டது. இன்னைக்கு வந்து இளைய தளபதி அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் வந்து ரொம்ப அற்புதமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா,
தமிழக வெற்றி கழகம். கட்டாயம் அது வெற்றி கழகமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரத்குமார் எங்க இருக்காருன்னு தெரியல. மற்றபடி விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் இல்லை அப்படிங்கும்போது கட்டாயமா அங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி நடந்தார். பிரேமலதாவிலாம் கட்சியை தூக்கி பெரிய ஆளா வர முடியுமாலாம் சொல்லவெல்லாம் முடியாது. தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக அவர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு பாருங்க பாஜக அவர் கூட்டணி சேரக்கூடிய ஒரு சூழல். ஆனா அதே நேரத்துல விஜயனுடைய ஒரு வார்த்தைங்கிற கான்செப்ட்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற சாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிறப்ப எல்லாத்தையுமே இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு, ஏன்னா அவரே ஒரு கிறிஸ்டின் தான் அப்படிங்கும்போது கட்டாயமா அவர்கிட்ட சாதி மத பேதம் கட்டாயமா இருக்காது அப்படிங்கிற நம்ம கட்டாயமா ஏற்றுக்கொள்ளலாம். அதே இந்த சின்ன வயசுல இளைய நிலை அந்த வாக்காளர்கள் இன்னைக்கு ஒரு ஈர்ப்புத்தனமா இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சின்ன அந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அதை சொல்லலாம். அவங்க கட்டாயமாக விஜய்க்கு வாக்களிக்க 2026 நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது கட்டாயமா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையாவிட்டாலும் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வார் என்பது பகிரங்கமான ஒண்ணு. அதாவது எடுத்தோன்னே தேமுதிக விஜயகாந்த் வந்தாரு பாருங்க, அது மாதிரி தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள கட்டாயமாக முடியும். ஏன்னு கேட்டா புதிய முகம் கிடையாது. ஆமா, அதே நேரத்தில் அவருடைய சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பழிச்சு பேசக்கூடிய ஒரு சொல்ல. அதனால வரக்கூடிய 2024 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமா அதிமுக அது சேர வாய்ப்பு இருக்காது, விரட்டல் அடிப்படையில் வாய்ப்பு இருக்காது. ஆமா, அன்னைக்கு எடப்பாடி அப்படியே தான் போயிடுவார். அப்ப 2024 சட்டமன்ற தேர்தல் விஜய் உதயநிதி அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜயா உதயநிதியா, திராவிட முன்னேற்ற கழகமா தமிழக வெற்றி கழகம், வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, பார்ப்போம். வரும் காலம் கட்டாயமாக பதில் சொல்லும். ரெண்டாவது அது பின்புலம் உள்ள திமுக பின்புலம் உள்ளது, உதயநிதி பின்புலம் உள்ளது. இவர் தன்பலம் கொண்டு வருகின்றார். டிவிகே தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் கட்டாயமா என்னைக்குமே ஒரு சுய முன்னேற்றம், மற்றபடி மிகப்பெரிய ஒரு உடைத்து வரக்கூடிய ஒரு சூழலுக்கு கட்டாயமா தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருவாங்க. அதன் அடிப்படையில விஜய் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு சூத்திரமாக அமைந்து விடுவார் என்பது பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாகவும் எதிர்ப்புத்தனமாகவும் அமைவார் 2026 என்பது அதைவிட பயங்கரம் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.